Sessions case number 300/2007. Investigation officer Inspector Iswarapandian present. லோக்கல் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது சிந்தாமணின்ற பொண்ணு காணவில்லைன்றதான கம்ப்ளைண்ட். ஆமா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? மிஸ்டர் வீரமணி. மேன் மிஸ்ஸிங் கேஸ்ல என்கொயரி ஆரம்பிச்சு காணாம போன சிந்தாமணியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம். அந்த விசாரணையில குற்றவாளி கூண்டில் நிற்கிற இந்த பெண்களோட சிந்தாமணி இருந்ததும் இவங்க சிந்தாமணியை ரொம்ப கொடூரமா ராகிங் பண்ணதும் தெளிவாயிடுச்சு. தாரா சந்திரசேகருடைய மொபைல்ல இருந்து அனுப்பிச்ச பிக்சர் மெசேஜ், சூலூரிலிருந்து கிடைச்ச வெட்டப்பட்ட ஒரு கை, இது ரெண்டும் சிந்தாமணியோட தான் கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் சிந்தாமணி கொலை செய்யப்பட்டிருக்கான்னு நான் முடிவு பண்ணேன். சிந்தாமணி மிஸ்ஸிங் கேஸ் சிந்தாமணி மர்டர் கேஸா நீங்க மாத்திருக்கீங்க? ஏரியிலிருந்து எடுத்த கை சிந்தாமணியுடையதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? அது ஏரியிலிருந்து கிடைச்ச கையில பச்சை குத்தின சிந்தாமணியோட பேர் இருந்துச்சு. அந்த அடையாளத்தை அவங்க அப்பாவே உறுதிப்படுத்தினார். இந்த கேஸ்ல நீங்க முறையான டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா, கோட்டார் உத்தரவுப்படி நேஷனல் ஃபோரன்சிக் லேபரட்டரிக்கு ரெஃபர் பண்ணேன். சிந்தாமணியுடைய கையில இருந்து எடுத்த ஒரு பகுதி பிளட் செல்ஸ், அதுல 23 ஜோடி குரோமோசோம்கள் இருந்திருக்கு. பாதி அவளோட அப்பா வீரமணியுடையது, பாதி அம்மா பாலாமணியுடையது. ஆமை கரெக்ட்? சந்தேகம் இருந்தா மதிப்புக்குரிய கோட்டார் அந்த ரிப்போர்ட்டை பரிசோதிச்சு பார்க்கலாம். நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு மிஸ்டர் ஈஸ்வரபாண்டியன். குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட நுணுக்கமான வழிமுறைகளில் இதுவும் ஒன்று. நேஷனல் ஃபோரன்சிக் லேபரட்டரி கோர்ட்டுக்கு அனுப்பின சிந்தாமணியோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கணம் நீதிபதி அவர்களின் நேரடி பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். எஸ். ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ல நெகட்டிவ்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. யுவர் ஆனர், இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டின் படி ஏரியிலிருந்து கிடைத்த உடல் உறுப்புகள் சிந்தாமணியுடையது அல்ல என்பது நீதிமன்றத்துக்கு மிகவும் தெளிவாகி உள்ளது. ஆகையால் சிந்தாமணி சாகவில்லை என நான் உறுதியாக கூறுகிறேன். யாரோ ஒரு பெண்ணுடைய கையில் சிந்தாமணி என்று பச்சை குத்தி இருந்த ஆதாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அது வீரமணியோட மகள் சிந்தாமணி தான் என்று மிஸ்டர் ஈஸ்வரபாண்டியன் எடுத்த முடிவு தவறானது. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. எரியாம புகஞ்சுக்கிட்டு இருக்க சார்ஜ் ஷீட்டை தான் நீங்க எழுதியிருக்கீங்க. ஸ்ட்ரோக் வர அளவுக்கு கேள்விகளை நீங்க எதிர்பார்க்கல இல்ல? யூ ப்ரிப்பேர் ஃபார் தட். டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். That's defender. ஏன் அழுறீங்க? சிரிக்கிறதுக்கு சக்தி இல்லைங்க ஐயா. ஐயா, சத்தியத்துக்கு சோதனை வரும், ஆனா அது சாகாது. நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவரா? தினசரி 3 வேளையும் கோயில்ல பூஜை பண்றோம்மா. இது கோர்ட். இங்கே நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தான் பொறுப்பு. உண்மையை மட்டும்தான் சொல்லணும். கிரகங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் விரல் நுனியில கணிச்சு ஊருக்கே ஜாதகம் எழுதி கொடுக்கிற நீங்க பெத்த பொண்ணு சிந்தாமணிக்கு ஜாதகம் எழுதி இருக்கீங்களா? இல்ல. ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். ஏன் எழுதல? சிந்தாமணியோட பிறந்த நாள் நட்சத்திரம் ஞாபகம் இருக்கா? இல்ல. யுவர் ஆனர், தெய்வ நம்பிக்கை உள்ளவர் ஜோதிட சிகாமணி தன்னுடைய ஒரே மகளுக்கு பிறந்த நாள் நட்சத்திரம் தெரியலைன்னு சொல்றதும் ஜாதகமே எழுதலைன்னு சொல்றதும் மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டாக்குது. இதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். அது என்னோட தனிப்பட்ட விஷயம். நீங்க ஆணவம் பிடிச்சவர் மட்டுமல்ல, காமவெறியன்னு சொல்றேன். உங்களால மறுக்க முடியுமா? ஐயா, உங்க பேசுற நியாயம் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மனுஷத்தன்மையோட பேசுங்க. Objection, Your Honor. ஒரு அப்பா மட்டுமில்ல, ஒரு ஆசிரியராகவும் இருந்த என் கட்சிக்காரர் கிட்ட இவ்வளவு ஆபாசமா கேள்வி கேட்க டிஃபென்ஸ் லாயர் அனுமதிக்க கூடாதுன்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட்.
தேங்க்யூ மை லார்ட். மிஸ்டர் வீரமணி, இது கோர்ட். இங்க நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். நோ சென்டிமெண்ட்ஸ். ஐயா, நீங்க கேட்கிற கேள்வியே என்னன்னு எனக்கு புரியலையே. நீங்க ஒரு கலாச்சார குற்றவாளி. வால்மீகியோட முகமும் வாட்சாயனரோட மனசும் இருக்கிற ஒரு வேஷதாரி. நீங்க தனிமையில சிந்தாமணி கூட வாழ்ந்ததே உங்க சபலத்தை தீர்த்துக்கத்தானே. கடவுளே, பாவம், அப்பாவா இருந்தாலும் நீங்களும் ஒரு ஆம்பளை தானே. போதியா, போதும். அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் ஆபாசமா பேசக்கூடாது. தெய்வம் சும்மா விடாதியா, சும்மா விடாது. கோத்தகிரி பஸ் விபத்துல உங்க மனைவிக்கு முதுகெலும்பு உடைஞ்சது உண்மைதானே? ஆமா, சாகிற வரைக்கும் அவங்க படுக்கையில் தான் இருந்தாங்க. கணம் நீதிபதி அவர்களே, 18/6/1987 கோத்தகிரி மலையில் நடந்த பஸ் விபத்துல 5 பேர் இறந்திருக்காங்க. படுகாயமடைஞ்ச 14 பேர்ல திருமதி பாலாமணியும் ஒருத்தர். அவங்க இவருடைய மனைவி. அவங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதற்குண்டான பத்திரிகை ஆதாரம் இதோ, ப்ளீஸ். ஜஸ்ட் அ வெஜிடேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஒரு நடப்பணமா தான் வாழ்ந்திருக்காங்க. Objection, Your Honor. இந்த வழக்கின் கவனத்தை திசை திருப்பி குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறார். பஸ் விபத்து எப்போ நடந்தது? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதுக்கும் இப்ப நடக்கிற சிந்தாமணி கொலை வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு உண்மையை மறுப்பதற்கும் மறைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் லா படிச்ச பிராசிக்யூட்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் வீரமணி, அந்த பஸ் விபத்து நடந்தது 1987, 20 வருஷத்துக்கு முன்னாடி. எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட்ல சிந்தாமணி பிறந்தது 1989 இருக்கு. அப்படின்னா முதுகெலும்பு அடிபட்டு படுக்கையிலே கடந்த உங்க மனைவிதான் சிந்தாமணியை பெற்றிருக்கணும் இல்லையா? கன்ஃபியூஷன். விபத்து நடந்த வருஷத்துல இவர் மனைவியோட கர்ப்பப்பைய நீக்கிற கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயலட்சுமியோட ரிப்போர்ட் இது, ப்ளீஸ். யுவர் ஆனர், மிராக்கிள், அதிசயம். கர்ப்பப்பையே இல்லாத இவருடைய மனைவி 10 மாதம் சுமந்து பெற்ற மகள் தான் சிந்தாமணியாம். நல்லாசிரியர் விருது பெற்ற திரு வீரமணி ஐயாவுடைய ஸ்டேட்மெண்ட் இது. உண்மையை சொல்லுங்க. சிந்தாமணி என் தத்து பொண்ணு. சோ சிந்தாமணி இஸ் an adopted daughter. யாருக்கிட்ட இருந்து தத்தெடுத்தீங்க? தெரியாதுங்க. அவளை பெத்தவங்க யாரு, அவ என்ன ஜாதி, என்ன குலம், எதுவுமே எனக்கு தெரியாது. யாரோ வாழ முடியாத ஒரு தாய் என் வீட்டு வாசப்படியில் போட்டு போன குழந்தை தாங்க சிந்தாமணி. என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நான் அனாதை ஆயிரோன்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத புரிய வச்சவளை என் சிந்தாமணி தாங்க. அவ எனக்கு மக மட்டும் இல்லைங்க, என் தாய்க்கு அவ. அவ உங்க ரத்தம் இல்ல, அது உண்மை. குழந்தையா இருந்தவ வளர்ந்து பெரிய பொண்ணானதும் அவ அழகுல நீங்க மயங்கி சிந்தாமணியை தாரமாக்கிக்கணும்னு நீங்களே ஆசைப்பட்டீங்கல்ல? போதும் போதும், நித்யா. தாக்குல நரம்பு இல்லாம நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கொல்லதியா. இது நியாயம் இல்ல, இது நியாயம் இல்ல, இது நியாயம் இல்ல.
இப்படியெல்லாம் அழுது நீங்க மத்தவங்களை ஏமாத்தலாம், நீதிமன்றத்தை ஏமாத்த முடியாது. காம வெறியில சொந்த மகளையே கற்பழிச்சு கொன்ற அப்பனோட கேஸும் இதே நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அப்பனே கற்பழிக்க முயற்சி பண்ணதுனால தற்கொலை பண்ணிக்கிட்ட பெண்கள் இருக்காங்க. யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிற சிந்தாமணி வீரமணி ஆசிரியரோட மகளே இல்லை. இவர் கொடுத்த செக்ஸ் டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த பெண் எங்கேயோ ஓடி போனதுதான் உண்மை என்பதை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். இல்ல இல்ல, இவர் சொல்றது நம்பாதீங்க, நம்பாதீங்க, இவர் சொல்றது நம்பாதீங்க, இவர் சொல்றதெல்லாம் போய் நம்பாதீங்க. அடியாயமா என் பொண்ணு கொண்டுட்டாங்க. எனக்கு நீதி கிடைக்கணும், எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா, எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா. நீதிங்கிறது இவருக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய உரிமை இல்ல, இந்த 9 பெண்களுக்கும் கிடைக்க வேண்டியது. இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என் கட்சிக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக யாரோ பின்னிய சதிவலைதான் இந்த கொலை வழக்கு. ஏரியில் கிடந்த ஒரு சில எலும்பு துண்டுகளை காட்டி சிந்தாமணி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த சயின்டிபிக் ஆதாரமும் பிரைமரி எவிடன்ஸும் இல்லாத இந்த வழக்கை கணம் நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், நீங்க யாரையாவது விசாரிக்க விருப்பப்படுறீங்களா? எஸ் யுவர் ஆனர். இந்த சிக்கலான சந்தர்ப்பத்தில் அக்யூஸ் நம்பர் 4 மிஸ் தாரா சந்திரசேகர நேரடியாக சில கேள்விகள் கேட்க மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் அனுமதி தர வேண்டும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சிகளை விசாரிக்கிற இந்த நேரத்தில் குற்றவாளிகளை நேரடியாக விசாரிக்கிற உரிமை ப்ராசிக்யூட்டருக்கு கிடையாது. அப்ஜெக்ஷன் சஸ்டெய்ன்ட்.